மா என்னம்மா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. சரிம்மா பாத்துரலாம். அம்மா சந்தைக்குள்ள பாத்துரலாமா? அங்க அட்வான்ஸ் எல்லாம் இருக்காது. டெய்லி பேசிஸ்ல வாடகை மட்டும்தான் இருக்கும். அம்மா அப்படின்னா நான் போய் வண்டியில மீன் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போட்டுமா? அம்மா நீரோசா வேணா பேச சொல்றேம்மா. அம்மா நாங்க இப்ப எதை பத்தி பேச வந்தோம்னா நம்ம அனிகா குட்டிக்கு 1 வயசு ஆக போதுமா. ஆமாமா ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல அதை கிராண்டா கொண்டாடலான்னு நானும் நிரோசும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். உங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதே மாதிரி அனிகாவோட பர்த்டேவும் கிராண்டா பண்ணலாம்னு இருக்கோத்த. அப்படியேம்மா எல்லாரையும் கூப்பிடணுமா? ஆமாத்த எல்லாரையும் கூப்பிடணும், டெக்கரேஷன் பண்ணணும், சாப்பாடு போடணும். அம்மா அதனால மண்டபம் பிடிக்கலான்னு இருக்கோமா. அம்மா நல்லா கிராண்டா பண்ணணுமா, சாப்பாடு போடணும். ஃபர்ஸ்ட் பர்த்டேல பிரியாணி போடலான்னு ஆசைப்படுறோம். ஆமாமா நான் வேலை செய்யறேன்ல அங்க ஆபீஸ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இங்கேயும் இந்த ஊர்ல நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, எல்லாரும் வருவாங்க. ஆமாத்த எங்க அக்கா வருவா, எங்க அத்தா வருவாவ, எங்க சித்தி ஃபேமிலி எல்லாரும் வருவாவ. அப்புறம் இந்த ஊர்ல முக்காவாசி பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லாரும் வருவாங்கத்த. ஃபர்ஸ்ட் பர்த்டேல கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்தடுத்த பிறந்த நாள் கூட வீட்ல சிம்பிளா நீங்க சொன்ன மாதிரி நம்மளே கேக் வாங்கி கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் த. கூப்பிடலாமான்னு செலவு ஏகப்பட்டதாமே. இவன் என்னடா மண்டபம்லாம் வேற பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாமா மண்டபத்துலதான் எல்லாரும் வைக்கிறாங்க, அப்பதாம்மா எல்லாரும் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாத்த பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மண்டபம் பிடிக்கணும், வரவங்களுக்குலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். அம்மா கல்யாணத்துக்கு வந்துட்டு போறவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு ஒரு பேக் கொடுப்பாங்களாமா. அந்த மாதிரிதான் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நிரோஸ் சொல்றா. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்பெல்லாம் கொடுக்கறாங்க த. பர்த்டேக்கு கீ செயின், கேண்டில் இல்லனா வேற ஏதாவது அக்சஸரீஸ் அந்த மாதிரி போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது 5 லட்சத்துக்கு மேல செலவாகும் போல இருக்கே. அம்மா அது மட்டும் இல்ல போட்டோஸும் எடுக்கணும், வீடியோவும் எடுக்கணும் த. போட்டோ வீடியோலாமா அதுக்கு வேற 1 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவாகுமே. அம்மா எல்லாம் ஒரு மெமரி தானே, எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சோம்னா பாப்பா பெரிய பிள்ளை ஆகும்போது அவ எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுவாள்ல. எல்லாம் ஒரு ஞாபகார்த்தம் தான்மா. அம்மா அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல, எப்படியாவது பெருசா செலிப்ரேட் பண்ணணும். அம்மா சாதாரணமான நம்மள மாதிரி ஆட்கள் கூட பண்றாங்கம்மா. ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே இல்ல,
ப்ளீஸ்மா, எனக்கும் ஆசையா இருக்கு. ரூபாய்க்கு என்னப்பா செய்ய? மா, அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அப்புறம் நான் ஒரு சில பேர்கிட்ட கடன் கேட்டிருக்கேன். எப்படியாவது பண்ணிடலாமா? ஆமாத்த, ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல, கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். அந்த சீலுப்பா பேத்தி இவளை விட பெரியவதான். அவளுக்கு 1வது பிறந்த நாள் வந்திருக்கோம், நம்மள கூப்பிடவே இல்லையே. வீட்டோட கொண்டாடிட்டாவன்னு நினைக்கேன். நாமளும் அதே மாதிரி கொண்டாடிடுவோமே. இல்லம்மா, அது நல்லாவே இருக்காது. சரி, அப்படின்னா நீராஜா குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் மட்டும் கூப்பிட்டு வச்சு கொண்டாடிடுவோம். அதுவும் நல்லா இருக்காதுமா. எல்லாரையும் கூப்பிட்டு செய்வோமா? சரிப்பா, நான் சம்மந்தி வீட்ல போய் இத பத்தி பேசிட்டு வாரேன். மண்டபம்லாம் எடுத்தா செலவு அதிகமாயிரும். அதனால அவிய வீட்டிலேயே வச்சு கொண்டாடலாமான்னு கேட்டுட்டு வாரேன். மா, அவங்க வீட்லயா? ஏன் அவிய வீடு நல்ல பெரிய வீடு தானே. மாடியில அழகா சாப்பாடு வச்சிரலாம். இல்லன்னா வீட்டுக்கு பின்னாடி கூட நிறைய இடம் இருக்கு, அங்க கூட பந்தல போட்டு சாப்பாடு வச்சிரலாம். வீட்டுக்குள்ள அழகா கேக்க வெட்டிரலாம், பெரிய காலு. அங்க வச்சிட்டேனா மண்டபத்துக்கு ஆவற செலவு கம்மியாயிரும் பத்தியா. நல்ல ஐடியா தான் தே. மா, பந்தல் சேரு பெஞ்செல்லாம் அதுக்கும் செலவாக தானே செய்யும். அதுக்கு பதிலா நம்ம மண்டபத்திலே வச்சிடலாமே. வேண்டாம், ஏன்னா சம்மந்தி வீட்ல போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாரேன். மண்டபத்துல 1 லட்சத்ததா 2 லட்சத்ததான்னு கேட்பாவே. பந்தல் சேர் பெஞ்சுக்கெல்லாம் அவ்வளவு செலவாகாது. மா, டெக்கரேஷன் இருக்கு, ஸ்டேஜ் போடணும். அதில் வச்சு தானே கேக்லாம் கட் பண்ணணும். பரவாயில்லப்பா, சம்மந்தி வீட்லயே வச்சிரலாம். ஒரு பிறந்த நாளுக்காக மண்டபத்தெல்லாம் போய் பிடிக்க முடியுமா? நல்லாவா இருக்கும். கல்யாண காட்சினா பரவாயில்ல. சரிம்மா. நீராஜம்மா, நான் உங்க அம்மாட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேம்மா. அத்தை, நாங்களும் வரோம். வேண்டாம்மா, நீ பிள்ளைய பாத்துக்க. நானே போய் கேட்டுட்டு வரேன். அனிகா பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. அப்படியேம்மா, முழிச்ச உடனே உன்னைய தேடுவா, நீ இங்கே இரு. நான் போய் பேசிட்டு வரேன். சம்மந்தி என்ன நான் போய் கேட்ட முடியாதுன்னா சொல்லுவாவே. இல்லத்தே, எங்க அம்மா சரி இங்கே செஞ்சுக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, நீ கேட்டா என்ன நான் கேட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதாம்மா. நான் போய் கேட்டுட்டு வரேன். சரியத்தே. நிரோஸ், மண்டபத்தில் வச்சா தானே நல்லா இருக்கும். அம்மா என்னடானா உங்க வீட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஏங்க, எங்க வீடு பெருசு தானே. பெருசுதானா? மண்டபத்தில் ஹால் நல்லா பெருசா இருக்கும். எல்லாரும் வந்து ஒரே இடத்துல உட்காந்துப்பாங்க. எங்க வீட்லயே ஹால் நல்லா பெருசு தாங்க. ஏண்டானா மொட்டை மாடியில நம்ம டெக்கரேஷன் பண்ணிரலாமா? அங்க நிறைய இடம் இருக்கும். சரி நிரோஸ், அம்மா முதல்ல போய் கேட்டுட்டு வரட்டும். அத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பிறகு அதை முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க. பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும். சரி நிரோஸ், ஷாப்பிங் போலாம். நம்மளுக்கும் எடுக்கணும்ல. ஆமாங்க. அப்புறம் போட்டோகிராஃபருக்குலாம் சொல்லணும். நிறைய வேலை இருக்கு. ஆமாங்க. சாப்பாடு வெறும் பிரியாணி மட்டும் சொல்லிடாதீங்க. நான்வெஜ் சாப்பிடாதவியலும் இருப்பாவல்ல, அதனால பிரிஞ்சி சாதமும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி நிரோஸ். சம்மந்தி, சம்மந்தி. வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க சம்மந்தி. இருக்கட்ட சம்மந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமேன்னு தான் வந்தேன். அப்படியா, என்ன பேசணும்? உட்கார்ந்து பேசுங்க. சம்மந்தி, நீங்களும் உட்காருங்க, உங்ககிட்ட தான் பேசணும். சாப்பிடுறீங்களா சம்மந்தி? சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டு மெதுவா உட்காந்து பேசுவோமே. இருக்கட்ட சம்மந்தி, நம்ம வீடு எப்பனாலும் சாப்பிடலாம். நான் போகும்போது வேணா குழம்பு வாங்கிட்டு போறேன். சரி சம்மந்தி. என்ன விஷயம் பேச வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, நம்ம பேத்திக்கு 1வது பிறந்த நாள் வரப்போதா. அப்படியா? பாப்பா பிறந்து 1 வருஷம் ஆயிட்டு. ஆமா சம்மந்தி, இப்பதான் நீரஜாவோ என் மகனும் வந்து சொன்னாவே. எனக்கே ஆச்சரியமா இருந்து. நேத்து தான் அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில பிறந்து கிடந்த மாதிரி இருந்து, அதுக்குள்ள 1 வருஷம் ஓடிட்டு. எப்படி ஓடிச்சுனே தெரியல சம்மந்தி. ஆமா சம்மந்தி, வருஷம் டக்கு டக்குன்னு போயிருது என்ன. ஆமா, 1வது பிறந்த நாளா நல்லா கொண்டாடணும். நீ என் மகனும் என் மருமகளும் சொல்லியாவே. அப்படியே சம்மந்தி, இப்ப எல்லாரும் அப்படிதான் கொண்டாடியாவே. ஆமா சம்மந்தி, என் மகனும் அதுதான் சொன்னேன். மண்டபம் பிடிக்கணுங்க, ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடணுங்க. மண்டபம் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கல்யாணத்தையே வச்சிருக்கோம், வீட்டிலேயே ஃபங்க்ஷன் வச்சிடலாம்பான்னு சொன்னேன். அதுக்கு என் மகன் வீடு சின்னதா இருக்குமா, இங்க சரிபட்டு வராதுன்னு சொல்லியா. கேக்கெல்லாம் வெட்டணும்னா நல்ல பெரிய வீடா இருக்கணுமா, காலு நல்ல பெருசா இருக்கணும். நீ மருமகளும் சொல்லியா. இதோ உங்க வீடு இருக்குல்ல, இந்த காலு நல்ல பெருசா இருக்கு பத்தியலா. இந்த மாதிரி நல்ல பெருசா இருக்கணுமா. சம்மந்தி, அப்படின்னா நம்ம வீட்ல கொண்டாடிடலாம். இங்க கேக்க வெட்டட்டும், மாடியில வேணா பந்தல போட்டு சாப்பாடு வச்சிடலாம், இல்லன்னா வெளியே சாப்பாடு வச்சிடலாம். இததான் நானும் சொன்னேன். சம்மந்தி வீடு தான் நல்ல பெருசா இருக்கு, அங்கேயே
ஏன்னா அவ தானே எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துட்டு இருக்கா. அவட்ட கேட்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது பத்தியலா. நான் அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லி சம்மந்தி நீங்க சொன்னதர வானரி என்ன சொல்ல வராவே கண்டிப்பா அவியலும் ஒத்துக்கிடுவாவே. ஏன்னா என் பேத்திக்கு அவிய பெரியம்மால செய்யணும் தான் வானர ஆசைப்படுவாவே. அதெல்லாம் நாங்க கண்டிப்பா செய்வோம் சம்மந்தி. நீங்க அதை நினைச்சுலாம் வருத்தப்படாதங்க. அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லியங்க அவ்வளவுதான். சரி சம்மந்தி. எங்க சம்மந்தி நீங்க பக்கத்துல இருக்கும்போது உங்ககிட்ட கேட்காம எங்களால ஒரு ஃபங்க்ஷனை நடத்த முடியாது பத்தியலா. அதனால தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிறேன். உங்ககிட்ட சொல்லாம என் வீட்ல ஒண்ணுமே நடக்காது சம்மந்தி. முதல்ல நீங்க தான் எங்களுக்கு. சரி சம்மந்தி. வாங்க வானரி வாங்க. இப்பதான் நானும் சம்மந்தி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் வந்துட்டியே. அப்படி என்ன பேச்சு பயண பேச்சு? நீங்க வந்தாலே வில்லங்கத்தர் தான் வருவ மீன்காரி. இன்னைக்கு என்ன வில்லங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கா? சரோஜா எதுவும் இல்லம்மா, சம்மந்தி நல்ல விஷயத்தோட தான் வந்திருக்காவ. என்ன நல்ல விஷயம்? மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சாமா? ஏ மீன்காரி, என் மாமியார் மாப்பிள்ளை பார்க்க சொன்னி வந்து கருவாட்டுக்கு அப்படியா? வானரி அத பத்தி நான் உங்ககிட்ட பேரோ பேசி இது வேற கதை. என்ன வேற கதை? என்னமா என் தங்கச்சி வச்சு பிளான் போட்டுட்டு இருக்கியா? என் தங்கச்சி நகையை தொட்டாங்க வச்சுக்க கருவாட்டு கல்யாணத்துக்கு. அப்புறம் நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அக்கா வானர்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாவ்ளோ. அதான் வானர் இப்படி கோவப்படியாவ. நம்மள அவசரப்பட்டு உளறி இருக்க கூடாது. கொஞ்சம் அதிகபட்சமா தான் உளறி விட்டோம். இனி கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். என்ன மீன்காரி யோசிச்சிட்டு இருக்க? நேத்து மட்டும் நீ என் கண்ணுல சிக்கி இருக்கனா கொண்டே அறுத்திருப்பேன். சரோஜா அவிய நம்ம வீட்டு சம்மந்திமா அப்படியெல்லாம் பேசாத. ஏமா இந்த மீன்காரிய மாமியாட்ட என்னெல்லாம் பேசிருக்கா தெரியுமா? சரோஜா நீ அந்த பழைய கதையை விடுமா, அவிய இப்ப வந்த கதையே வேற. அது ஒண்ணு பழைய கதை கிடையாதுமா. நேத்து தான் என் மாமியாட்ட சொல்லிருக்க அந்த மீன்காரி. வானரி என் மகளுக்கு நான் நகைலாம் செஞ்சு வச்சிருக்கேன் வானரி. பார்த்தலன்னா நிரோஜா பிளேட்ட கேப்பே சொன்னேன் அவ்வளவுதான். ஏன் அவ நாத்தனாருக்கு அவ செய்ய மாட்டாளாங்க? ஒரு உதவி தான வானரி, இதவே அவிய பெருசா சொல்லிட்டாவ போல. ஆமா பெருசா சொல்ல மாட்டாவ. என் மாமியார் கிளவி நீ பேசுன பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு போகுது தெரியுமா? என் நாத்தனாருக்கு என் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? ஒன்னியால அது எனக்கு ஆர்டர் போட்டு போகுது. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் மீன்காரி. சரோஜா இப்ப சம்மந்தி பேச வந்த விஷயமே வேறமா. நம்ம அனிகா குட்டிக்கு பிறந்த நாள் வருதாமா, முதல் பிறந்த நாள். அத பத்தி தான் சம்மந்தி பேச வந்திருக்காவ. அத பத்தி நம்மகிட்ட பேசிக்க என்ன இருக்கு? பிறந்த நாள் கொண்டாடினா நம்ம போய் கேக்க சாப்பிட்டுட்டு ஏதாவது கொடுத்துட்டு வரலாம். வேற இதுல நான் என்ன பேசணும் நீ என்ன பேசணும்? இல்லம்மா சம்மந்தி மண்டபம் பிடிச்சி பெருசா செய்யணும்னு சொன்னாவ. நான் தான் எங்க வீடு இவ்வளவு பெருசா இருக்கே வீட்லயே வச்சு செஞ்சிடலான்னு சொன்னேம்மா. வேற என்ன சொன்ன? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த சாப்பாடு செலவு பந்தல் செலவு மட்டும் நம்மள ஏத்துக்கிட சொன்னாவ. மத்ததெல்லாம் அவியலே பாத்துக்கிடுவாங்களாம். ஓஹோ அப்படி போற கதை.